வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்மில் சம்மோர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபீல்ட்ஸ் எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதோட வித்தை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணுறதுக்கு நான் கீபோர்டு மூலமாக கம்மி பண்ணுறேன். ஸோ மவுஸ் மூலமாக கம்மி பண்ணல. கீபோர்டு மூலமாக எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆரோ கீஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஆரோ கீஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கூடவோ கம்மியோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதேமாதிரி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் நகர்ச்சி கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதோட ஹைட்டை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபார்மோட இதை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, ஹைட்டை கூட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறனால இதை வந்து தேவையான அளவுக்கு நான் இழுத்துக்கிட்டேன். ஓகே. அதுக்கடுத்து இதையும் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய மொத்த வித். சில நேரம் நான் இப்படி டிசைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஸ்க்ரீனில் தேவையான அளவுக்கு வராமல் போயிடும். அது கொஞ்சம் கூடவோ குறையவோ இருக்கும். அதனால் வித் அதிகமாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து டிசைனிங் ஒர்க்கு மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், வித் அதிகமாக்கினா மட்டும். ஸோ இப்போ எனக்கு இங்கே இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து இழுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இந்த சப்ளையர் டீட்டெயில்ஸில் வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா சப்ளையர் நேமு, அட்ரஸ்லாம் 4-5 லைன் வரும். ஸோ அதுக்கடுத்து காண்டாக்ட் நம்பர் 2 காண்டாக்ட் நம்பர் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கடுத்து இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் சம்திங் நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாகிருச்சு. அதே மாதிரி இதையும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். எப்போவுமே இந்த ஃபார்ம் வந்து சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஃப்ரேம் எங்கே முடியுதோ அதுக்கடுத்து ஒரே ஒரு டாட் அளவுக்கு கோடு விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த ஃப்ரேம் எங்கே முடியுதோ அதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லிஸ்ட் வியூ வரும். அப்படின்னா தான் அது நமக்கு அங்கே கரெக்டாக சென்ட்ரல் எலிமெண்ட்டில் இருக்கும். ஓகே. இப்போ நான் கொஞ்சம் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். கிரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஸோ என்னோடய மேக்ஸிமம் வித் இவ்வளோ போதும். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அழகாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும்னு நான் விட்டுறேன். அதுக்கடுத்து எனக்கு இது எல்லாமே சென்டரில் வந்து நிற்கணும். அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு டிசைன் வியூக்கு போகிறேன். எப்போவுமே நீங்கள் இதில் ஏகப்பட்ட ஃபார்ம் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்மில் கர்சர் இப்படி போய் நிற்கும். ஏதாவது ஒரு ஃபார்மில் தான் அது போய் நிற்கும். எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் இப்போ எந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஃபார்ம் வரணும். அந்த ஃபார்மில் டிஃபால்ட்டாக அங்கே நம்ம ரன் டைமை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வரணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த ஃபார்மை செலக்ட் பண்ணி அதோட கோடிங் விண்டோவில் போய் ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடிங் விண்டோவில் கர்சர் எங்கே இருந்துச்சோ அங்கே தான் வந்து கர்சர் நிற்கும். இல்லைனா ஒரு டைம் இப்படி மாறி போய் நிற்கும். சில நேரம் நம்ம ஒரே மாதிரியான கோடிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போயே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கும் சப்ளையருக்கும் ஜஸ்ட் இந்த டிபி மட்டும் தான் நேம் மாறும். அப்போ நம்ம பாட்டுக்கு அங்கே போய் நம்ம கரெக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஃபார்ம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த ஃபார்மில் கர்சரை வச்சுட்டு சேவ் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி சென்ட்ரல் எலிமெண்ட்டில் கொண்டு போக போகிறேன் அப்படின்னா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணியோ அல்லது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணியோ இந்த 4 ஆப்ஜெக்டையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார்மட்டில் சென்டர் இன் த ஃபார்ம் வெர்டிக்கலி, இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கனாலே தெரியும், வெர்டிக்கலி ஆர் ஹரிசாண்டலி. ஸோ நமக்கு வந்து மொத்த ஃபார்மில் எனக்கு இது வந்து மொத்தம் 4 சென்டராக போய் நிற்கணும். அப்படிங்கிறனால ஹரிசாண்டலி சூஸ் பண்ணால் அதுவே இந்த ஃபார்ம் சைஸை எடுத்துக்கிறோம். இதில் நான் ஏன் இதை வந்து இந்த இடத்துல இதோட வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அது வந்து ஓவராலாக ஃபார்ம் சைஸை தான் எடுக்கும். நீங்கள் வந்து ஃப்ரேமை இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு, அதாவது பாடி ஃப்ரேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஃபார்மை இவ்வளோ தூரம் வச்சுருந்தீங்கன்னா அது அலைன்மெண்ட் தப்பாகும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் பழைய மாதிரி மாற்றிட்டேன். அதாவது இந்த இடத்துல இருக்குது. என்னோட ஃப்ரேம் சைஸை விட ஃபார்ம் சைஸ் கொஞ்சோண்டு பெருசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த ஃப்ரேமோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இங்கே இருக்கணும். ஒரு லைன் மட்டும் ஸ்பேஸ் விடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நடுவில் டிசைன் பண்ணிங்கன்னா கோடிங் மூலமாக கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரியான அலைன்மெண்ட்டுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து செட் ஆகாது. ஸோ இந்த சைடு ஒரு பாயிண்ட் மட்டும் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு பாயிண்ட் மட்டும் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து என்னென்னா அதை வந்து தப்பாக டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகியிருக்கேன். இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் சென்டர் இன் த ஃபார்ம் ஹரிசாண்டலி பார்த்தீங்கன்னா சென்டருக்கு மூவ் ஆயிடுச்சா? இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் நியூவில் சப்ளையர்ஸ் கவனிச்சிங்களா? இந்த சைடு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த சைடு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஃபார்மோட சைஸை வந்து ஃப்ரேமை விட
ரொம்ப அதிகமாக வச்சுருக்கோம், கம்மியாகவும் வைக்கக்கூடாது கூடவும் வைக்கக்கூடாது, ஜஸ்ட் 1 லைன் அதுக்கடுத்து முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து மறுபடியும் அதை மாற்றிட்டு சேவ் கிளியர் டெலிட் எக்ஸிட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டில் சென்டர் இன் த ஃபார்ம் ஹரிசாண்டலி. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். கிரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஸோ இப்போ அது வந்து சென்டரில் ப்ராப்பராக வந்திருக்கா. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்போ அடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் நான் எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான், ஆனாலும் எனக்கு வெளியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இது தெரியணும். ஏன்னா அப்போ தான் சப்ளை ஐடி நான் திடீர்னு இதை யூஸ் பண்ணி விசிபிள் ட்ரூ கூட பண்ணி நான் ஒர்க் பண்ணி கூட பார்ப்பேன். ஸோ அதனால் வெளியில் தெரியணும், ஆனால் தெரியாமையும் இருக்கணும். அப்படிங்கிறனால விசிபிள் ஃபால்ஸ் தான் இருக்குங்கிறனால நமக்கு ரன் டைமில் தெரிய போகிறது கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு இந்த லேபிளையும் இந்த ஆப்ஜெக்டையும் அது இந்த டெக்ஸ்ட் பற்றி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுங்க. ஃப்ரேமை கிளிக் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரேமை விட்டு வெளியில் ஃபார்மில் போய் பேஸ்ட் ஆகும். அப்போ நம்மளால் அலைன்மெண்ட் பண்ண முடியாது. அதை தூக்கி இங்கே வச்சிங்கனாலும் அலைன்மெண்ட் ஆகாது, ரன் டைமில் அது ப்ராப்ளம் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ அது என்ன கேட்குது, பேஸ்ட் கொடுத்தோடனே டூ யூ வாண்ட் டு கிரியேட் கண்ட்ரோல் அரேன்னு கேட்குது. கண்டிப்பான முறையில் கண்ட்ரோல் அரே கிரியேட் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் அரேங்கிற கான்செப்ட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நோனே கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அது வந்து ப்ராப்பராக பேஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் இதை நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ ஒரு லைன் மட்டும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ சப்ளையர் நேமை அட்ரஸ் மாற்றியாச்சு. ஓகே, ஸோ அட்ரஸ் லைன் 1. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் அட்ரஸ் லைன் 2. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரேமை செலக்ட் பண்ணலை, ஃபார்மை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து தூக்கி இங்கே வைக்கிறேன். வைக்கிறப்ப எனக்கு வைக்கிற மாதிரியே தெரியும். பார்த்தீங்களா, அந்த லேபிள் எதுவுமே ப்ராப்பராக வரல. இன்னொன்று, இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி நம்ம கீழேயோ மேலே நகட்டினோம்னா அது மட்டும் நகராது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காக தான் ஃப்ரேமை செலக்ட் பண்ணி கொடுங்கங்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ரேமை மறுபடியும் இருந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுக்குறேன், நோ கொடுக்குறேன். நோ, எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட்டும் ஒரு டைமும் நோ கொடுக்கணும் தனித்தனியாக. ஸோ அடுத்து வந்து அட்ரஸ் லைன் 2. அட்ரஸ் லைன் 2 அடுத்து வந்து எனக்கு சிட்டிங்கிறது தேவை. நோ அண்ட் நோ. ஓகே, இப்போ இப்படி இருக்குது. நான் இதை வந்து தேவையான அளவுக்கு மாற்றிட்டேன். ஆனால் இது வந்து எங்கேயோ இருக்குது. இதை வந்து இதுக்கு நேராக நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணணும். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எதுக்கு கொண்டு வரணுமோ அதை செலக்ட் பண்ணிடணும். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக போகணுமோ அதை ரெண்டாவது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணியோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணியோ செலக்ட் பண்ணிக்கணும். அதை ரெண்டாவது தான் செலக்ட் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக போகணுமோ அந்த ஆப்ஜெக்டை ரெண்டாவது தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த ஃபார்மேட்டில் அலைன்மெண்ட் லெஃப்ட் ப்ராப்பராக போயிடுச்சா. ஸோ இப்போ இதுக்கடுத்து எனக்கு இது கொஞ்சம் பெருசாகணும். கீபோர்டு மூலமாகவும் அலைன்மெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, வெறுமனே ஆரோ கீஸை டைப் பண்ணால் கண்ட்ரோலே ஷிஃப்ட்டே ப்ரெஸ் பண்ணால் டைப் பண்ணால் அது அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். ஓகே, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது நகரும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அளவுகள் மாறும் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து அட்ரஸ் சிட்டி எல்லாமே நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு தடவை எனக்கு டிசைன் வியூவில் ஓகேவாங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். கிரியேட் நியூவில் சப்ளையர்ஸ் எனக்கு இது வந்து ஓகே டிசைன். அடுத்து வந்து நான் இங்கே பேர் மாற்றாமல் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. லிஸ்ட் வியூவில் இதுக்கு முந்தின வீடியோவிலே நம்ம மாற்றிருக்கணும், ஆனால் மாற்றாமல் வச்சுட்டோம். ஸோ லிஸ்ட் வியூவில் இப்போ நான் மாற்றுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் காலம் ஹெடர்ஸ் ப்ராடக்ட் நேமில் சப்ளையர் நேம் அப்படின்னு மாற்றிடுறேன். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஐடியை சப்ளையர் ஐடின்னு சொல்லி மாற்றிடுறேன். ஓகே, அதுக்கடுத்து புது காலம்ஸான அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் லைன் 1 மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக கீழே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அவங்க சேவ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வருதுங்கிறது கஸ்டமருக்கு புரியும். நான் வித்தை வந்து மாற்றலை. ஸோ டேரெக்டாக அட்ரஸ் லைன் 2 அதுக்கடுத்து சிட்டி. ஓகே, இப்போ அப்ளை. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டு வித்தை மாற்றிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டு சப்ளையர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கார்னர் வர்ற வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணிடணும் அப்படின்ட்டு.
இதுக்கு முந்தைய இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம டிசைனை கையில் எடுப்போம். இதில் வந்து டிசைனை முடிச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ண ஃபார்ம் அப்படிங்கிறனால டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் போய் கோடிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ காலம் ஹெட்டரில் சிட்டி நேம் வந்து 1040 ஒரு 2000 வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே, அதாவது அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2 ரெண்டுத்தையுமே 3000 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஸோ கீபோர்டு மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கலாம். இதுக்கு நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைஸ் என்ன இருக்கோ அதே சைஸுக்கு நான் கரெக்டாக இதை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நம்ம மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அப்படியே டிட்டோவாக தான் சேமாக தான் போகுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரீனுக்கு எனக்கு இப்படி இருந்தால் லாஸ்ட்டில் சிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எனக்கு மேலே கீழே அப்படியே மேட்ச் ஆகும். ரைட்? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே அதோட வித்தனை தூக்கி இதுக்கு வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இது கீழே வேறு ஏதாச்சும் இப்போ கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் லைனில் இது முடிஞ்சிடும், அதுக்கடுத்து கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் 1, கான்டாக்ட் 2, அதுக்கடுத்து மெயில் ஐடி இந்த மாதிரிலாம் நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் காமிக்கிறப்ப இந்த மெத்தட் செட் ஆகாது. அதாவது இந்த இதோட வித்தை தூக்கி இதுக்கு அப்படியே வைக்கிற மெத்தட் செட் ஆகாது. ஆனால் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டிசைனுக்கு போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் என்னங்கிறத செக் பண்ணிக்கிறேன். 3975, இதுவும் 4335, 445, இது எல்லாத்தையுமே என்னால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே சப்ளையர் நேமை செலக்ட் பண்ணுறேன். சப்ளையர் நேம் செலக்ட் பண்ணி இது இந்த மாதிரி மாறிடும். ஆனால் இங்கே வந்து சப்ளையர் நேமோட வித்தை காமிச்சிடும் 3975. இப்போ ரிப்போர்ட் லிஸ்ட் கிளிக் பண்ணுறேன். காலம் ஹெட்டரில் சப்ளையர் நேமில் 3975 கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து அப்ளை கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன் 4335. இப்போ ரிப்போர்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். அட்ரஸ் லைன் 1ல் 4335 அப்ளை கொடுத்துட்றேன். அடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன் 4455 செலக்ட் ரிப்போர்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் லைன் 2ல் 4455 அப்ளை. மறக்காமல் அப்ளை கொடுத்துருங்க, இல்லைன்னா அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதோட வித் வந்து 3615. இதில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு 3615ல் 3315ன்னு நான் மாற்றிக்கிறேன். அப்ளை. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஓகே, இன்னும் இந்த 300 மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக நேராக இருக்காது. ஏன்னா இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுப்போம். அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 100, 200 ஒரு ஆப்ஜெக்ட் முடிகிறப்ப இதுக்கு 100 அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கோங்க, இதுக்கு 200 அட்ஜஸ்டபிள் பண்ணுங்கள், இதுக்கு 300 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அந்த 300 இங்கே மேட்ச் ஆகிடுச்சா? ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை நான் அந்த வேல்யூஸை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸை வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம், இந்த வித்தை மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறனால. ஸோ 39ங்கிறத 40ன்னு மாற்றுறேன். அதுக்கடுத்து 43ங்கிறத எனக்கு இப்போ 200 கூட்டணும். ஏன்னா இந்த ஸ்பேஸு ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறனால 500ன்னு மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்த இதில் 300 கூட்டணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நடுவில் 100 ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஸோ 300ங்கும் போது 47 அப்ளை. ஓகே, இப்போ F5 கொடுக்குறேன். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். ஸோ எனக்கு இது எக்ஸாக்டாக முடிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணலாம். இது எனக்கு ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும், இது அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணால் எனக்கு சரியாக போயிடும். அப்போ நான் வந்து 100 அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 50 அட்ஜஸ்டபிள் பண்ணியிருந்தால் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஃபோர் 3ங்கிறத 42ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த சிட்டியை மட்டும் லைட்டாக எனக்கு உள்ளே தள்ளிட்டா எனக்கு சரியாக போயிடும். ஸோ இந்த அளவுக்கு கூர்மையாக பார்த்து ரன் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 55 நான் வந்து 25ன்னு மாற்றிக்கிறேன். 100. ஸோ க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ். எனக்கு இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸ் இருந்தாலே போதும். இது ஏன்னா நான் அட்ஜஸ்டபிள் பண்ணுவேங்கிறனால எனக்கு இந்த ஸ்பேஸ் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கிறது இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி கோடிங் கொடுக்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.